ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசியார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றதோட வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மீன் வாங்கி நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இது எல்லா மீனும் நம்ம கலந்து வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கோம். இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். நம்ம இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் நம்ம குழம்புத்தூள் எடுத்துருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்புத்தூளாக எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம் அந்த குழம்ப. இதிலே 2 பச்சை மிளகாவையும் இதில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு உப்பு காரம் இதில் போதுமான அளவாக இருக்கான்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ 2 பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மூடில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் மிக்ஸி ஜாரில் நம்ம 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டோம். அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு ஓட்டி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் ஒரு அரைச்சிக்கலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன பச்சை மிளகா தான், சின்ன சைஸ் பச்சை மிளகா நான் 3 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தனா ஒரு 2 ஆட் பண்ணிக்கிங்க. முழுசாக தான் போட்டிருக்கோம், நம்ம கீனி போடலை. முழுசாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக நம்ம வதக்கிட்டோம். இப்போ தக்காளி மிக்சியில் ஒரு அரைச்சி வச்சுருக்கோம் அரைப்பு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை ஆட் பண்ணி இதோடைய பச்சை வாசனை போக நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம்.
இப்போ நம்ம குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இது வந்து நல்லா இப்போ வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம குழம்பு ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இந்த திக்னஸ் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து நம்ம இதில் மீனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மீன் எல்லாம் குழம்புக்குள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் மீனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு மேலே பச்சை கருவேப்பிலையை ஆட் பண்ணிப்போம். நான் இதுக்கு வந்து தாளிப்பு கரண்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வடவும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.